மலையில் தீபம் ஏற்றலாம் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. தனி நீதிபதியின் தீர்ப்புக்கு எதிரான தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவும் முடித்து வைப்பு. தீபம் ஏற்றினால் பொது அமைதிக்கு பிரச்சினை ஏற்படும் என அரசு காரணம் காட்டுவது ஏற்கத்தக்கதல்ல. அரசியல் காரணங்களை அடிப்படையாக கொண்டு அரசு செயல்படக்கூடாது என்றும் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிபதிகள் கருத்து. மலை மீது உள்ள தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும். திமுக அரசுக்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வலியுறுத்தல். Lit on the hill where it has been lit for centuries now, and it's a very sacred abode of Lord Murugan. The fact that the division bench has permitted the lamp to be lit is a big victory of Hindu Dharam, and it's a slap on the face of those who practice appeasement politics. ஒருவரின் கோரிக்கைக்காக இல்லாத வழக்கத்தை நடைமுறைப்படுத்த முடியாது. திருப்பரங்குன்றம் வழக்கில் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் என அமைச்சர் ரகுபதி திட்டவட்டம். அங்கே தீபத்தூணிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவை சட்டத்துக்கு புறம்பாக இன்றைக்கு தந்திருக்கிறார்கள். எனவே அதன் மீது தமிழ்நாடு அரசும் இந்து சமய அறநிலையத்துறையும் மேல்முறையீடு வழக்கு தாக்கல் செய்ய இருக்கிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம். ஆளுநர் உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து ஆலோசனை. உலகம் உங்கள் கையில் திட்டத்தில் மடிக்கணினி பெற்ற மாணவிகள் முதல்வர் மு க ஸ்டாலினுடன் சந்திப்பு. முதல்வருக்கு நேரில் நன்றி தெரிவித்த சென்னை ராணிமேரி கல்லூரி மாணவிகள். அகவிழி அப்படின்னு சொல்லுவோம் சார், அந்த அகவிழியை என்னோட கையில நீங்க கொடுத்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ சார். மடிக்கணினியை தருகின்றீர், எங்கள் அனைவரின் உள்ளத்திலும் சிறகடித்து பறக்கின்றீர் அப்படின்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். லேப்டாப் வேணும்னு வீட்டுல நாங்க போய் கேட்டுமே எங்களுக்கு கிடைக்காதப்போ நீங்க எங்களுக்கு கொடுத்து அந்த கரெக்டான டைம்ல எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க சார். நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம் சார். திமுக ஆட்சியில் 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்துள்ளதாக எடப்பாடி கே பழனிசாமி புகார். துறை வாரியான பட்டியலை ஆளுநர் ஆர் என் ரவியிடம் கொடுத்ததாகவும் தகவல். திமுக ஆட்சியில் நடந்த ஊழலை விசாரிக்க கமிஷன் அமைத்திடுக. ஆளுநரிடம் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி வலியுறுத்தல். அவரிடத்திலும் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். இந்த 4.5 ஆண்டு காலத்தில் பல்வேறு துறைகளில் நடைபெற்ற 4 லட்சம் கோடியை இதை ஒரு விசாரணை கமிஷன் அமைத்து விசாரிக்க வேண்டும். இந்த விசாரணை கமிஷனுக்கு உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம். திமுகவுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி பேட்டி. தோல்வியிலிருந்து தப்பதான் அடுத்தடுத்த திட்டங்கள் அறிவிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மக்களுடைய செல்வாக்கு இழந்து விட்டார்கள். தோல்வி பயம் வந்துட்டது. இந்த மக்களை ஏமாற்றி விஞ்ஞான முறையில் அவருடைய வாக்குகளை பெறுவதற்கு தான் தந்திரமா இந்த ஸ்டாலின் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் குடும்ப அட்டைக்கு இன்றைய தினம் 3000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு இருக்கை மற்றும் படுக்கை வசதி கொண்ட 61 புதிய பேருந்துகள் இயக்கத்தை தொடக்கி வைத்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். உங்கள் கனவை சொல்லுங்கள் என்ற புதிய திட்டத்தை விரைவில் தொடங்குகிறது தமிழ்நாடு அரசு. 11ஆம் தேதி பிரத்யேக இணையதளம் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. உங்க கனவை சொல்லுங்க. நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் MKS இந்த நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய UKS திட்டமாக இதை நீங்க பார்க்கணும். உங்க கனவை சொல்லுங்க.
குடும்பம் சார்ந்து உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கா, என்னன்னு சொல்லுங்க. அதை எதெல்லாம் செய்ய முடியுமோ அதை நான் செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறேன் என்பதற்கான ஒரு திட்டமாக. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் தவேக தலைவர் விஜய்க்கு சிபிஐ சம்மன். டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராக உத்தரவு. பொங்கல் பண்டிகையையொட்டி 22,797 பேருந்துகளை இயக்க போக்குவரத்து துறை திட்டம். சென்னையில் அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு. தங்கம் விலை சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 1,02,640 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் உயர்வு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 271 ரூபாய்க்கு விற்பனை. ஜனவரி 9ஆம் தேதி மயிலாடுதுறை, திருவாரூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும். 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஜனவரி 10ஆம் தேதி செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூரில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். சென்னை உட்பட 12 மாவட்டங்களில் கனமழை. ஜனவரி 11ஆம் தேதி 11 மாவட்டங்களில் கனமழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என கணிப்பு. 155 ஆண்டுகளில் ஜனவரியில் உருவாகும் 21வது புயல் சின்னம். வெண்பனி போர்வையால் மூடப்பட்ட ஜம்மு காஷ்மீர். தேசிய நெடுஞ்சாலைகளில் கொட்டிய பனியை அகற்றும் பணி தீவிரம். வட மாநிலங்களை நடுங்க வைக்கும் குளிர். ராஜஸ்தான், மேற்கு வங்கத்தில் பனிமூட்டத்தால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. வெனிசுலாவை அமெரிக்கா தாக்கிய விவகாரத்தில் ஐநா பாதுகாப்பு சபையின் அவசர கூட்டம். ட்ரம்ப் அரசு சர்வதேச விதிகளை மதிக்கவில்லை என ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்டரஸ் குற்றச்சாட்டு. சீனாவில் வான வேடிக்கைகளுடன் தொடங்கியது உலகின் மிகப்பெரிய பனிக்கட்டை திருவிழா. டிராகன் மற்றும் சீன பாரம்பரிய கலைகளை மையமாக கொண்ட பிரம்மாண்ட சிற்பங்களை ரசித்த பொதுமக்கள். இந்தோனேஷியாவின் வட சுலாவசி மாகாணத்தில் கனமழை. நிலச்சரிவு, வெள்ளப்பெருக்கில் சிக்கி 14 பேர் உயிரிழப்பு. செல்போன் சேவை நிறுவனங்களுக்கு 150 கோடி ரூபாய் அபராதம் விதித்த ட்ராய். தேவையற்ற அழைப்புகளை அனுமதித்ததற்காக நடவடிக்கை.